ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொடைக்கானல் உள்ள மூணாறு சாலையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் உள்ள மூணாறு சாலையானது ஆங்கிலேயர்கள் காலத்தில் 1942 ஜப்பானிய படையெடுப்புக்கு தயாராவதற்கு முன்னாடி அமைந்த ஒரு தப்பிக்கும் சாலை என்று கூறப்படுகிறது. இது 1990 மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் மலையேற்ற பாதையாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் விருப்பமானதாகவும் இந்த சாலையானது அமைந்துள்ளது. இந்த சாலையில் செலைன் என்ற சொல் பயன்படுத்துவதற்கான காரணம் ஆங்கிலேயர்கள் வெளியேறும் பாதையாக ஆங்கிலத்தில் எஸ்கேப் ரூட் என்பதை குறிப்பதாக உள்ளது. ஆனால் இதற்கு அதிகாரப்பூர்வமான விளக்கம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இது 1942 ஆங்கிலேயர்களால் ஜப்பானிய படையெடுப்பின் போது தப்பி செல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய சாலை என்றும் கூறப்படுகிறது. இந்த பாதை 1990 மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சில குறிப்பிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்காக மலையேற்ற பாதையாகவும் இது அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பாதையானது மூணாறில் உள்ள அடர்ந்த காடுகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் பாம்பாடும் சோலை, தேசிய பூங்கா போன்ற இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடங்களை கடந்து செல்கிறது. செலைன் என்ற சொல் இந்த சாலையை குறிப்பதாக இருக்கலாம், ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இது ஆங்கில வார்த்தையான எஸ்கேப் ரூட் என சுருக்கமாக அல்லது வேறு எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுவதாக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது குறிப்பாக உலகப்போர் சமயங்களில், அதாவது இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட பாதை என்றும் கூறப்படுகிறது. இந்த எஸ்கேப் ரூட்டானது தமிழ்நாட்டை கேரளாவுடன் இணைக்கிறது. மலைகளுடைய அரசி கொடைக்கானலிலிருந்து கேரளாவில் மூணாறு என்ற இடத்தை இந்த வழித்தடம் மூலமாக சென்றடையலாம். சுமார் 3 தசாப்தங்களுக்கு முன்பு இந்த வழித்தடமானது மூடப்பட்டது. மக்கள் இந்த வழியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. 1864 ஆண்டிலிருந்து தொடங்கிறது இதனுடைய வரலாறு. ஆங்கிலேய அரசு தனது இராணுவ படையினை அமைக்க சரியான ஓரிடத்தை தேடிக்கொண்டிருந்தது. அப்போது கர்னல் டக்ளஸ் ஹாமில்டன் என்ற இராணுவ அதிகாரி பழனிமலையில் இருக்கும் பெரிஜம் என்ற இடத்தை பற்றி அறிகிறார். கொடைக்கானல் பகுதியானது இராணுவ படையாளிகளை தங்க வைக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக கர்னல் கூறினார். பலரும் குடும்பத்துடன் இவ்விடத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். இங்கு அமைந்திருந்த பேரிஜாம் ஏரி மற்றும் குளிரான வெப்பநிலையானது அவர்களை ரொம்ப ஈர்த்தது. போர்ட் ஹாமில்டன் ஹோமில்டன் கோட்டை என்ற பெயரில் இராணுவ அதிகாரி டக்ளஸ் ஹாமில்டனுடைய பெயரில் ஒரு பாதுகாப்பு நிலையம் அங்கு அமைக்கப்பட்டது. ஹாமில்டன் கோட்டை உண்மையில் ஒரு குடிசை தான். இதனருகே 1867 போலியான ஏரியையும் உருவாக்கினார். இதற்கு அப்போதைய மதுரை ஆட்சியர் வீர் லெவின் என்பவர் தான் ஓய்வு பெற்ற பிறகு கிடைத்த பணத்தை வழங்கியிருப்பதாக வரலாறு கூறுகிறது. இரண்டாம் உலக போர் சமயத்தில் தான் ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்தி வந்திருந்தது. அந்த சமயத்தில் எதிரி குழுவாக பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்து வந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்த நகரங்களில் ஒன்றுதான் இந்த மெட்ராஸ். இதனால் ஜப்பான் மெட்ராஸ் மீது குண்டு வீசியது. இதனால் பல குடும்பங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு இடங்களுக்கு சென்றனர். சிலர் கொடைக்கானலுக்கு வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் பேரிஜாம் ஏரி வழியாக டாப் ஸ்டேஷனுக்கு தப்பித்து ஓட திட்டமிட்டிருந்தார்கள். அங்கிருந்து மூணாறு சென்று மூணாறிலிருந்து கப்பல் வழியாக கொச்சி செல்வதுதான் இவர்களது திட்டமாக இருந்தது. இந்த வழித்தடம் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்ததன் காரணமாக இதன் சாலையை பிரிட்டிஷ் அரசு சீரமைத்தது. தாக்குதலிலிருந்து தப்பிக்க இந்த வழித்தடம் அமைந்ததால் இதனை எஸ்கேப் ரூட் என்று அழைத்தார்கள். கொடைக்கானலில் எல்லையில் அமைந்திருக்கும் பம்படும் சோலா தேசிய பூங்காவிற்கு டிராக்கிங் வருபவர்கள் இந்த எஸ்கேப் ரோடை பயன்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதுவும் குறைந்த தூரத்துக்கு மட்டும்தான். 1990 கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் ஏற்பட்ட இடப்பிரச்சனையில் இந்த வழியை பயன்படுத்த முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது ட்ரெக்கிங் செல்பவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் இந்த வழியாக செல்லலாம். அதன் பிறகுதான் இந்த வழியை கடக்க அனுமதி இல்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த தடை நீடித்து வந்திருந்தது. வழி நெடுக்க அரிய வகை பறவைகள், உயிரினங்கள் காணலாம். அங்கிருந்து பேரிஜம் ஏரிக்கு செல்ல கொடைக்கானல் வனத்துறை அதிகாரிடம் அனுமதி நம்ம கண்டிப்பா அங்க செல்லணும்னா கேட்கணும். ஆனால் இந்த பாதை மூடக்கத்தில் பெரிதும் பாதிப்பை சந்தித்தவர்கள் விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.